உலகத்தையே ஆளும் அந்த நாடு எது? ரகசிய பாபிலோன் உங்களை அதிர வைக்கும். பைபிள் சொல்லும் 1 மணி நேர அழிவு. அமெரிக்காவா ரோமாபுரியா? வெளிப்படுத்தின விசேஷம் உடைக்கும் ரகசியம். வேசியின் கையில் இருக்கும் தங்க பாத்திரம். ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தின் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். மாபெரும் வேசியாகிய ரகசிய பாபிலோன் எந்த நாடு? உலகத்தையே தன் மயக்கத்தில் வைத்திருக்கும் அந்த வல்லரசு எது? இன்று உலகத்தின் மாபெரும் வல்லரசு நாடு எது என்று கேட்டால் அநேகர் அமெரிக்கா என்பார்கள், சிலர் சீனா என்பார்கள், இன்னும் சிலர் ஐரோப்பிய நாடுகள் என்பார்கள். ஆனால் உலக சரித்திரத்தின் கடைசி நாட்களில் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் தலைவர்களையும் பணக்காரர்களையும் வியாபாரிகளையும் தன் ஒற்றை காலடியில் வைத்திருக்க போகும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை பற்றி பைபிள் பேசுகிறது. பைபிள் அந்த நாட்டை அல்லது அந்த நகரத்தை ஒரு பெண்ணாக வர்ணிக்கிறது. அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? உலகத்தையே தன் மயக்கத்தில் வைத்திருக்கும் ஒரு மாபெரும் வேசி. அவளுடைய கையில் ஒரு தங்க பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தில் உள்ள மதுவை உலகத்தின் அத்தனை நாடுகளின் ராஜாக்களும் குடித்து போதையில் மயங்கி கிடக்கிறார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. யார் இந்த ரகசிய பெண்? இவள் ஒரு தனிப்பட்ட பெண்ணா அல்லது உலகத்தை ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் நாடா? அமெரிக்காவா, வாடிகன் நகரமா, அல்லது மீண்டும் கட்டப்பட போகும் ஈராக் நாட்டின் பாபிலோனா? பல 100 வருடங்களாக இறையியலாளர்களை குழப்பிக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் ரகசிய பாபிலோனின் மர்மத்தை இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து உடைக்கப் போகிறோம். யார் அந்த மர்ம பெண்? நெற்றியில் எழுதப்பட்ட மர்ம பெயர். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானை தேவதூதன் ஒரு வனாந்தரத்திற்கு கொண்டு சென்று ஒரு அதிர்ச்சியான காட்சியை காட்டுகிறான். அங்கே ஒரு பெண் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய ஒரு கொடூரமான சிவப்பான மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அந்த மிருகம் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். ஆனால் அந்த மிருகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்து சவாரி செய்யும் இந்த பெண் யார்? அவள் எப்படி இருந்தாள் என்று 4வது வசனம் சொல்லுகிறது. கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17:4-5. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் விலையுயர்ந்த கற்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் நெற்றியிலே ரகசியமான பாபிலோன் மகா வேசி, பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் எழுதப்பட்டிருந்தாள். இவள் பழைய ஏற்பாட்டில் நேபுகாத்நேச்சார் கட்டிய அந்த பழைய பாபிலோன் அல்ல. ஏனென்றால் இவள் பெயருக்கு பின்னால் ரகசியம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் உலகத்தையே தன் பணத்தாலும் ஆடம்பரத்தாலும் பாவத்தாலும் விலைக்கு வாங்கும் ஒரு மாபெரும் சிஸ்டம் தான் இந்த ரகசிய பாபிலோன். இவள் ஏன் வேசி என்று அழைக்கப்படுகிறாள்? பைபிளில் ஆவிக்குரிய வேசித்தனம் என்பது தேவனை விட்டுவிட்டு பணத்தையும் சிலைகளையும் உலக ஆடம்பரங்களையும் பின்பற்றுவது. இந்த ரகசிய பாபிலோன் உலக நாடுகள் அனைத்தையும் தேவனை விட்டு பிரிக்க போகும் ஒரு மாபெரும் கவர்ச்சி வலை. இந்த ரகசிய பாபிலோன் எந்த நாடு அல்லது எந்த நகரம் என்பதனை கண்டுபிடிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் நமக்கு ஒரு மாபெரும் குழுக்களை அள்ளி தருகிறது. இந்த பாபிலோன் உலகத்தின் மாபெரும் பொருளாதார மையம். உலகத்தின் அத்தனை பங்கு சந்தைகளுமே இறக்குமதியும் ஏற்றுமதியும் அவளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். 18:3 சொல்லுகிறது, பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய ஆடம்பரத்தின் மிகுதியால் ஐஸ்வர்யவான்களானார்கள். அவள் என்னென்ன வியாபாரம் செய்கிறாள் தெரியுமா? 12 மற்றும் 13வது வசனங்களை படித்து பார்த்தால் உங்களுக்கு தலை சுற்றும். தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், பட்டு, மரம், இரும்பு, வாசனை திரவியங்கள், திராட்சை ரசம், கோதுமை, குதிரைகள், ரதங்கள் என்று உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் இவள் இறக்குமதி செய்கிறாள். ஆனால் அந்த பட்டியலில் கடைசியில் ஒரு அதிபயங்கரமான வார்த்தை வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:13. அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் விற்கிற வியாபாரமுமே. ஆம், மனிதர்களை கடத்துவது, மனித உறுப்புகளை விற்பது, உலக மக்களின் ஆத்துமாக்களையே விலைக்கு வாங்கும் கொடூரமான கார்ப்பரேட் வியாபாரம் அத்தனையும் இந்த நகரத்தில் இருந்துதான் நடக்கும். உலகத்தின் அத்தனை கப்பல்களும் அத்தனை விமானங்களும் அவளுடைய நாட்டுக்குத்தான் பொருட்களை கொண்டு செல்லும். அவளுடைய பணத்தை நம்பித்தான் ஒட்டுமொத்த உலகமும் பிழைக்கும். நான் அரசியலமைப்பில் மிக பெரியவள், எனக்கு அழிவே வராது என்று அந்த பாபிலோன் பெருமையோடு சொல்லுவாள். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 18:8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். நன்றாக கவனியுங்கள். வருடக்கணக்கில் நடக்கும் போர் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 18:10 ஆணித்தரமாக சொல்லுகிறது,
ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே. ஆம், உலகத்தையே ஆட்டி படைத்த அந்த மாபெரும் வல்லரசு வெறும் 60 நிமிடங்களில் ஒரே ஒரு மணி நேரத்தில் முற்றிலுமாக அக்கினியால் சுட்டரிக்கப்படும். அது அணு ஆயுத தாக்குதலாக இருக்கலாம், அல்லது சோதோம் குமாராவின் மேல் தேவ நெருப்பை இறக்கினாரே அதே போல வானத்திலிருந்து இறங்கும் மாபெரும் தேவ அக்கினியாக கூட இருக்கலாம். அந்த நகரம் எரியும் போது உலகத்தின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? 18:17 சொல்லுகிறது, உலகத்தின் மாபெரும் கப்பல் தலைவர்களும் மாலுமிகளும் வர்த்தகர்களும் தூரத்தில் நின்று கொண்டு அந்த புகையை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஓவென்று அழுவார்கள் என்று. ஏனென்றால் அவளோடு சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரமும் அந்த ஒரு மணி நேரத்தில் சாம்பலாகிவிடும். இப்போது மாபெரும் கேள்விக்கு வருவோம். அந்த ரகசிய பாபிலோன் எந்த நாடு? பலர் இது அமெரிக்கா என்கிறார்கள், இன்னும் சிலர் ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யம் என்கிறார்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17:18 இந்த மாபெரும் ரகசியத்தை ஒரே வரியில் உடைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:18, நீ கண்ட அந்த ஸ்திரீ பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ பாரம் பண்ணுகிற மகா நகரமே, உலகத்தின் கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாக உலக நாடுகளின் அத்தனை பொருளாதாரத்தையும் வியாபாரத்தையும் மதங்களையும் தன் கைப்பிடிக்குள் வைத்து ஆளப்போகும் அந்த உலகளாவிய சிஸ்டம் இந்த ரகசியம் பாபிலோன். இது எதிர்காலத்தில் எழும்ப போகும் ஒரு பிரம்மாண்டமான வல்லரசு மையமாக இருக்கலாம். ஆனால் இந்த ரகசியத்தை உடைத்த பின்பு தேவன் தன் ஜனங்களுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிபயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு புறப்பட்டு வாருங்கள். ஆம், இந்த உலகளாவிய சாம்ராஜ்யத்தின் பண ஆசையிலும் பாவத்திலும் வேசித்தனத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உலகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உலகத்தின் அத்தனை ஆடம்பரமும் ஒரே ஒரு மணி நேரத்தில் சாம்பலாக போகிறது. நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இதுதான் 100% பைபிள் சொல்லும் ரகசிய பாபிலோனின் அசைக்க முடியாத உண்மை. ரகசிய பாபிலோனின் மாபெரும் அழிவை உடைத்தோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலகத்தின் முடிவை குறிக்கும் இன்னொரு பதைபதைக்கும் தரிசனம் இருக்கிறது. உலகத்திலேயே மிகவும் பழமையான நதிகளில் ஒன்று ஐபிராத் நதி. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் இந்த மாபெரும் ஐபிராத் நதி முற்றிலுமாக வற்றி போகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எதற்காக தெரியுமா? கீழ்த்திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாக்குவதற்காக. அது மட்டுமல்ல, இந்த ஐபிராத் நதியினிடத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கட்டப்பட்டிருக்கும் 4 கொடூரமான தூதர்கள் உலகத்தை அழிக்க அவிழ்த்து விடப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஐபிராத் நதி வற்றி போவது எந்த மாபெரும் உலகப் போருக்கு அடையாளம்? யார் அந்த கீழ்த்திசையில் இருந்து வரும் ராஜாக்கள்? கட்டப்பட்டிருக்கும் அந்த 4 தூதர்கள் யார்? அடுத்த வீடியோவில் ஐபிராத் நதியின் வறட்சியும் உலகை உலுக்கப் போகும் அந்த 4 தூதர்களின் ரகசியத்தையும் 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.